தேவன் என்ன செய்திருக்கிறார்? தயவு வைத்திருக்கிறார். நமக்கு புரியுதா? இப்ப 100 என்ன செய்ய போது? தேவன் 1க்கு 100% யாரும் இந்த உலகத்துல அன்பு காட்டாத இந்த உலகத்துல நம்மிடத்துல தேவன் அன்பு காட்டி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்குது, நாம் எங்க இருந்தாலும் ஜெயம் எடுப்போம். நம்ம எங்க இருந்தாலும் ஜெயம் எடுப்போம். நமக்கு தோல்வி என்பது நமக்கு இல்லை. சரியா? தோல்வியை என்ன செய்வோம்? தோல்வி போல வரும்போது தோல்வியை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறபடினால நாம் என்ன செய்வோம்? வெற்றி அடைய பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? வெற்றி அடைய பண்ணுவார். ஆகவேதான் மரணத்தை வெற்றியாக சுதந்திரிப்போம், பாதாளத்தை வெற்றியாக சுதந்திரிப்போம். மரணத்தை விட்டு நாம் எழும்பி தேவனோடு போவோம், பாதாளத்தை விட்டு எழும்பி தேவனோடு போவோம். இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வரும்போது நாமும் மரணத்திலிருந்து எழுந்தருளுவோம். இந்த நம்பிக்கை தான் தெய்வ தயவு. இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் தெய்வ கிருபை. இந்த நம்பிக்கை பேர் தான் வாழ்நாள் முழுவதும் இருக்கிற மகிழ்ச்சி. ஆகவே இதற்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு ஒரு விடியல் வேணுமா? என்ன செய்யணும்? காலமே தேவனை தேடு. காலமே என்ன செய்? நப்தலியை போல தேவனை தேடு. அவன் என்ன செய்தான்? தெய்வ தயவுனால அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்ட பகுதியை திரும்ப நாம் வாசிக்க கேட்போம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். இப்பொழுது பாருங்க, ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். எதனால நிறையணும்? நம்ம எல்லாருக்கும் என்னது? சாபத்தினால நிறையணுமா? நாசமா போவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கணுமா? கேட்கக்கூடாது. பாருங்க, இந்த அம்மா பின்னால சண்முக வடிவுன்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஜோம் பண்ணாங்க. அசிங்கமாக பேசுகிறாங்கப்பா. எல்லாம் எந்த மனுஷன் வாயை திறந்தாலும் என்ன செய்யறான்? ஒரு கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறான்? கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறாங்க. மனுஷன் காதை எதுக்கு ஆண்டவர் படைத்தார்? கேட்குற காதை அடைக்கக்கூடிய அளவுக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? கெட்ட வார்த்தைகளை பேசி மனுஷனை அடுத்தவனை பயமுறுத்துவதற்கு தான் என்ன செய்கிறான்? மனுஷன் உலகத்தில் இருக்கிறானே தவிர வேற ஒன்றுக்கும் மனுஷன் இல்லைங்கிற அளவுக்கு அவன் ஒரு ரவுடி பைய மாதிரி என்ன செய்கிறான்? காணப்படுகிறாங்க, பேசுகிறாங்க. ஆகவே ரவுடிக்கு பேர் என்ன? பல கொலையை செய்கிறவன், தானும் கொலையுண்டு சாக போகிறவன். இவனுக்கும் வல்லவனுக்கும் வல்லவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? ஆகவே நமக்கு அது வேண்டாம். நமக்கு கெட்ட வாழ்க்கை வேண்டாம். நமக்கு என்ன? நம்முடைய வாயை திறந்தா நம்மளுடைய வாயிலிருந்து நீ ஆசீர்வாதமாக இருப்ப. என்ன செய்வ? ஆசீர்வாதமாக இருப்ப. எங்கே என்ன சொல்லுகிறார் தேவன்? ஆசீர்வாதத்தினுடைய நிறைந்திருப்பாயம். ஆசீர்வாதத்தில் என்ன செய்வ? நிறைந்திருப்ப. ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? குறைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தில் என்ன செய்கிறோம்? குறைந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ 2வது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆசீர்வாதத்தின் நிறைவு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதத்தின் நிறைவு கிடைக்கும். ஆசீர்வாதம்னா என்னது? நிலம் ஒரு ஆசீர்வாதம், 100 தனியாக கிடைக்கும். வீடு ஒரு ஆசீர்வாதம், அது 100 தனியாக கிடைக்கும். எத்தனை பேருக்கு 100 வீடு வேணும்? வேண்டாம் இல்லையா? ஒரு வீடு கிடைச்சாலே போதும் இல்லையா? ஒரு ரூம் கிடைச்சாலே போதும் இல்லையா? சரி, அந்த ரூம்ல ஆசீர்வாதத்தில் நிறைந்திருந்தா போதும் இல்லையா? அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? மறு ஜென்மத்துக்கு உரிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒருத்தருக்கு 100 வீட்டை கொடுக்குறார். எத்தனை வீட்டை? பாருங்க, என் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? தங்கசாமி சார் வீட்டில் சாப்பாடு இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம 100 பேரும் அங்கே போனோம்னா எத்தனை பேர் வீட்டுக்கு சமம் அது? தங்கசாமி சாருடைய வீட்டுக்கு போனோம்னா உங்கள் 100 வீட்டுக்கு சமம். கர்த்தர் ஒரு ஆசீர்வதித்தா நான் போடுற மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு என்ன செய்வார்? உங்களை எல்லாருக்கும் என்ன செய்வார்? 3 நேரம் சாப்பாடு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அதுதான் நமக்கு 100 வீடு. ஒரு வீட்டை தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவன் 100 பேருக்கு என்ன செய்கிறான்? 100 வீட்டை கவனிக்கிறவனாக மாறுகிறான். அவன் என்ன செய்கிறான்? 100 வீட்டை கவனிக்கிறவனாக மாறுகிறான். 100 வீட்டை கவனிக்கிறவனாக மாறுறாங்க. இங்கே இருக்கிற சண்முக வடிவமாவோ அல்லது இங்கே வந்திருக்கிறதான யாராக இருக்கட்டும்,